நண்பருக்கு அருமையான வணக்கம். நமஸ்காரம் எல்லாருக்கும். என் பேரு மகேஸ்வர் சுப்ரமணி. நான் ஒரு கமிட்டட் லைஃப் ஸ்டைல் அண்ட் வெல்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன்ஸ் கோச்சா இருக்கேன். அண்ட் நீங்க என்னோட வீடியோ பார்த்தீங்க, என்னோட ஆட் பார்த்தீங்க. என்னோட ஆட் பார்த்துட்டு உடனே என்ன காண்டாக்ட் பண்ண விருப்பப்பட்டீங்க. ஹாப்பி வெல்கம் டு யூ. எவ்வளோ பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நீங்க என்னோட ஆட பார்த்துட்டு நான் பேசின மெசேஜ் உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால தான் நீங்க அந்த ஆடை பார்த்துட்டு உடனே என்ன காண்டாக்ட் பண்ண விருப்பப்பட்டீங்க. பர்சனலி ஸ்பீக்கிங், நான் கிட்டத்தட்ட ஒரு 148 கிலோ வெயிட்ல இருந்தேன். எனக்கு ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், ஸ்லீப் ஆப்னியா, அதாவது தூக்கம் வராது. மெஷின் வச்சா தான் தூக்கம் வரும். எனக்கு ஒழுங்கா தூக்கம் வராது. அண்ட் எனக்கு பிறவியிலேருந்து ஒரு கிட்னி இருந்தது. சரியா? இதோட எனக்கு ஹை டயபெட்டிஸ், ஓகே, ஹை பிளட் சுகர் இருந்தது. அண்ட் ஒபிசிட்டியில நான் டாப்ல இருந்தேன். சரியா? தைராய்டு ப்ராப்ளம் எனக்கு இல்லாம இருந்தது. ஆனா இதெல்லாம் வரும்போது அதுவும் வந்தது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நான் வெளியில வரதுக்கு நான் ஏகப்பட்ட ட்ரையல்ஸ் பண்ணியிருந்தேன். வெயிட் லாஸ்க்கு வேண்டி ஜிம்முக்கு போறது, வெயிட் லாஸ் சென்டர்ஸ் போறது, ஃபிட்னஸ் சென்டர்ஸ் போறது, ஏகப்பட்ட கோச்சஸ்க்கு பணம் கொடுத்து, ஏகப்பட்ட கவுன்சிலிங் போய், நிறைய நியூட்ரிஷனிஸ்ட் இந்த பிளான் வாங்கி, கடைசியில பார்த்தா எல்லாமே ஒரே பிளான் தான் கொடுக்குறாங்க. ஒரே சார்ட் தான், எல்லா இடத்துலயும் ஒரு சார்ட் தான் இருக்கு, டிக் மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஏங்க என் உடம்புக்கு என்ன தேவைன்னு யாராலையும் சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது எனக்கு ஒரு அற்புதமான பிளான் கிடைச்சு, கிட்டத்தட்ட ஒரு 44 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். 44 கேஜிஸ் வெயிட் லாஸ். எண்ணி 5 மாசத்துல நான் டயபெட்டிஸ்ல இருந்து வெளியில வந்து என்னோட பிபி நார்மல் ஆச்சு, சுகர் நார்மல் ஆச்சு. இன்னைக்கு மாத்திரை மருந்து இல்லாம நல்ல ஆரோக்கியமா என்னோட லைஃப் நான் சென்னை கிருகம்பாக்கத்துல இருந்து நான், என் வைஃப், அவங்க 23 கிலோ கம்மியாக இருக்காங்க. இன்னைக்கு எல்லா பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்திருக்கோம். சில பேர் என்னோட தைராய்டோட ஆட் பார்த்துருக்கீங்க, என்னோட பிசிஓடியோட ஆட் பார்த்துருப்பீங்க, லேடிஸ்க்கு வேண்டி. அண்ட் சில பேர் டயபெட்டிஸோட ஆட் பார்த்துருப்பீங்க, டைப் 2 டயபெட்டிஸ் ரிவர்சல். நாங்க 12 வீக்ஸ்ல பல டாக்டர்ஸ்க்கு டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு உண்டான ஆதாரம், உண்டான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்குமே என்னோட கன்சல்டேஷன் 999 999 ரூபா. நிறைய பேர் கேட்பீங்க, எதுக்கு சார் இது வாங்குறீங்க, ஃப்ரீயா சொல்லாமே, நீங்க தகவல் கொடுக்கலாமே. ஃப்ரீயா சொல்றது யாருக்குமே அக்செப்ட் ஆகாது. முதல் காரியம். ஏன்னா நம்ம ஃப்ரீயா சொன்னாலும் இவன் சும்மா டுபாக்கு இருப்பான், இந்த ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கான். யாரு பர்சனலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒவ்வொரு நபருக்கும் இண்டிவிஜுவலா அவங்களோட ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்கறது மிக மிக அவசியம். இது பேரு பர்சனலைசேஷன். பர்சனல் அப்ரோச்ல டீல் பண்ணா தான் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஆனா பல பேர் என்ன பண்றாங்க, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் பண்றாங்க. நான் கொடுக்குற ப்ரோக்ராம் டெய்லர் மேடு ப்ரோக்ராம். ஒரு டெய்லர் போய் எப்படி நம்ம ஷர்ட் பேண்ட் தைக்கிறோமோ, நமக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும், நமக்கு உடம்புக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி உள்ள ப்ரோக்ராம் தான் நான் கொடுக்குறேன். இப்போ சமீபத்தில் கூட நான் ஜனவரி பிப்ரவரி மார்ச்க்குள்ள, ஜனவரி பிப்ரவரியில மட்டுமே வெறும் 35 நாள்ல 10 கிலோ கம்மியாக இருக்கேன். ஸோ இதுக்கு காரணம் இது வீட்டு சாப்பாடுல. ஸோ வீட்டு சாப்பாடுலேயே வெயிட் லாஸ் பண்ணலாம். சரியா? வீட்டு சாப்பாடுல டயபெட்டிஸ்ல இருந்தோ இல்லை தைராய்டுல இருந்தோ வெளியில வர முடியாது. இது ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நீங்க எனக்கு வீட்டு சாப்பாடுல வெயிட் லாஸ் பண்ண ஒரு 5 கிலோ 10 கிலோ எல்லாம் இருக்கிறவங்க அசால்ட்டா வீட்டு சாப்பாடுல பண்ணலாம். ஆனா ஒரு 20 கிலோ 25 கிலோ 30 கிலோக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனா ஹெல்த்தி வெயிட் லாஸா இருக்காது. ஹெல்த்தி வெயிட் லாஸ்னா திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறது வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்க சுகர் ப்ராப்ளம், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு ப்ராப்ளம், மாதவிடாய் பிரச்சனை, குழந்தை பிறக்காம இருக்கிறது, ஆண்மை குறைவு, இது எல்லாத்துக்கும் காரணம் இடுப்பு சுற்றளவு. அல்லது வேஸ்ட் லைன் இஸ் யுவர் லைஃப் லைன். ஸோ இன்னைக்கு என்னோட ஆட்ஸை பார்த்து நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு மகேஸ்வர் சார்ட்ட பேசணும்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணும்போது பல பேர் ஃபோன் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க நம்பர் சேவ் பண்ணல, ஒன்று அதை ஸ்பேம் நினைச்சிட்டு கால் எடுப்பாம இருப்பாங்க பல இடங்கள்ல. ஆனா நீங்க ஒருத்தருக்கு ஆட்னு கிளிக் பண்ணிருக்கீங்க, அந்த ஆட்ல அந்த போன் நம்பர் பிக்கப் பண்ணாம நீங்க பேசாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு கால் நான் ஃப்ரீ பண்ணுவேன், காம்ப்ளிமெண்ட்ரி. இதுக்கு மேல கூடிய சீக்கிரம் லேண்டிங் பேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எங்கிட்ட கன்சல்டேஷன் வரணும்னாலே பேமெண்ட் பண்ணிட்டு தான் வரணும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி எங்கிட்ட வரும்போது நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் டாடா 1mg சொல்லி ஒரு லேப் இருக்கு. அது சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில 1000 ரூபாய்க்கு பிளட் டெஸ்ட் பண்றாங்க, 68 டெஸ்ட். இதை தவிர்த்து வேற ஊர்கள்ல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 1500 இருந்து 2000 ரூபாய் உள்ள வாங்குவாங்க. சில லேப்ஸ் எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். நாங்க எந்த லேப்ல இருந்து எந்த விதமான கமிஷனோ இதுவோ எடுக்கிறது இல்லை. நீங்க எந்த லேப்ல இருந்து வேணாலும் பண்ணிக்கலாம் தாராளமா. எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. ஓகே, இந்த ரிப்போர்ட் வந்த பிறகு, என்னோட ஃபீஸை பே பண்ண பிறகு என் கூட கன்சல்டேஷன் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. நாங்க என்ன பண்றோம், நாங்க என்ன பண்ண போறோம், நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க கேட்டு நீங்க எம்பாரஸ்மெண்ட் ஆகுவீங்க. நான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. என்கிட்ட நிறைய பேர் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டுட்டு போய் பல விதங்கள் பண்ணிட்டு லட்சங்களுக்கு 4-5 பேர் மண்டை வேற போட்டாங்க சுகர்ல. இன்னைக்கு இல்ல, அக்டோபர் மாசத்துல நாங்க சொன்னோம் இதோ வரோம் சார், இதோ பண்றோம் சார் சொல்லிட்டு போனவங்க ஏப்ரல்ல கால் பண்றோம், அவங்க போயிட்டாருங்க, அவரு சுகர் போயிட்டாரு. எங்க சென்டர்ல ஒருத்தர் சாப்பிட்டுட்டு நல்லபடியா மாறி ஒரு மாசத்துக்கு பிறகு ஃபாலோ பண்ணா எனக்கு நேரம் இல்லைங்க, நான் கட்சியில இருக்கேன், கட்சி பணியில இருக்கேன்னு சொல்லி எல்லாம் போன வேற பார்த்தா ஒரு நாளைக்கு இரங்கல் செய்தி வருது. சுகர் ரொம்ப டேஞ்சரஸுங்க. தைராய்டு அதை விட டேஞ்சரஸ். இந்த தைராய்டு இருக்குல்ல, நம்ம கழுத்துல இங்க இருக்கு கிளாண்டு. இந்த கிளாண்ட் ரொம்ப க்ளோஸ் நம்ம பாடிக்கு, அவுட்டர் பாடிக்கு. இது நம்ம உடம்புல ஜெனரல் மேனேஜர் மாதிரி. கேன்சர் கூட கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்கும் தைராய்டுக்கு இருக்கு. ஸோ அதனால தைராய்டை கண்டுக்காம விட்டவங்க, தைராய்டுனால
மூட் ஸ்விங்ஸ். இன்னைக்கு மென்னுக்கு நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறேன். லேடிஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆண்களுக்கும் தைராய்டு பயங்கரமா இருக்கு இன்னைக்கு. இந்த மாதிரி நிலையில இருக்கு இன்னைக்கு. சுகர் ப்ராப்ளம், பிபி கொலஸ்ட்ரால் அசால்ட்டா இருக்கு. ஏன்னா அது மூணுமே அக்கா தங்கச்சிக்கு. அண்ட் தைராய்டு அண்ட் உடல் பருமன். இது எல்லாத்துக்கும் காரணம் உடல் பருமன். உடல் சோர் வாங்கிட்டு இருக்க டயபிட்டிஸ் வந்த பிறகு வெயிட் லாஸ் ஆயிருக்குன்னா பயப்படக்கூடிய விஷயம். ஏன்னா உங்க கிட்னியோ உங்க லிவரோ கண்ணோ காலோ ஏதாவது ஒன்று பாதிக்க போகுதுன்னு அர்த்தம். காலில் எடிமா வருது, காலை வந்து கட்டியா இருக்கு, காலில் வந்து தண்ணி தேங்கி இருக்கு, டேஞ்சரஸ் சைன். மீன்ஸ் யுவர் யூரின் ஃபில்ட்ரேஷன் இஸ் நாட் ப்ராப்பர். இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னோட ஃபீஸை வந்து உங்களுக்கு ஒரு பாரமா தோணுறது, எங்கிட்ட பேசுறது ஒரு பாரமா தோணுறதுன்னா இதோட பல மடங்கு ஜாஸ்தி நீங்க செலவாக்க போறீங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ல, மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ்ல என்னத்தான் பண்ணணும்னு தேடுறாங்க. இந்த ஹிந்தியில ஒரு பழமொழி இருக்கு, மேங்கா ரோய் எக் பார் சஸ்தா ரோய் பார் பார். அதாவது சீப்பா வாங்குறவங்க 10 எண்ணம் வாங்குவாங்க, இதோட 10 மடங்கு ஜாஸ்தி செலவாக்குவாங்க. ஆனா ப்ராப்பரா கன்சல்டேஷன் கொடுத்துட்டு கைடன்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு நல்ல பொருளா வாங்குறவங்க நிலைச்சு நிற்பாங்க. இதை புரிஞ்சுக்கங்க. நீங்க கொடுக்க போற 999 ஃபீஸும் உங்க ப்ரோக்ராம்ல அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது நீங்க என் ப்ரோக்ராம்ல வரீங்கன்னா அந்த பைசா அதுல அட்ஜஸ்ட் ஆகும். இது அட்ஜஸ்டபிள். ஓகே. அதே மாதிரி நீங்க வராத பட்சத்துல அது என்னோட கன்சல்டேஷனா மாறும். ஓகே. ஸோ நானும் என் டைம் கொடுக்குறேன், இல்ல என் டைமுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த வீடியோ யூடியூப் முகாந்திரம் உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்க. பார்த்தவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து ஒரு வெல்கம் வீடியோ ஒன்லி ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் என்டர் டு மை ப்ரோக்ராம். என்னோட ஆட் ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணிருக்கீங்கல்ல, அது அவங்களுக்கு வேண்டி. நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்களோட எக்ஸிஸ்டிங் நம்பர் கொடுங்க, இல்லாட்டி இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் போட்டுடுங்க. ஓகே. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் இதை வந்து கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து பண்ண போறது உங்க ஹெல்த், உங்க உடம்பு, நீங்க வந்து குடியிருந்த கோவில். அந்த கோவில் நல்லா இருந்தா தான் அதுக்குள்ள இருக்கிற தெய்வம் நீங்க நல்லா இருப்பீங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்க உங்க உடம்பு மேல பண்ற ஒவ்வொரு பென்னி இன்வெஸ்ட்மெண்ட்டும், ஒவ்வொரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களை தான் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போக போறது. நீங்க பண்ற உத்தியோகத்துல நல்லபடியா ஒர்க் பண்ணா உடம்பு நல்லா இருக்கணும். இந்த உடம்பு நல்லா இல்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. 2 ரூபாய்க்கு கடை சாப்பிடுறது, 10 ரூபாய்க்கு காப்பியை குடிச்சு விடுறது, அப்படியே போயிட்டு இருக்கிறது வெளியில டேஞ்சரஸ். யூஆர் கோயிங் டு கில் யுவர் செல்ஃப். அதனால அந்த மாதிரி வேலைகள்ல இறங்காதுங்க. உங்க உடம்புக்கு நல்ல சத்தான உணவு கொடுத்து இந்த உடம்பை காப்பாத்துங்க. ஏன்னா நாம இல்லாத போது இந்த உடம்பு நமக்கு எப்படி இறைவன் கொடுத்தாரோ அது மாதிரி வேற யாருக்கா போறது வாய்ப்பு இருக்கு. இந்த ஆத்மா போறது வாய்ப்பு இருக்கு, இந்த உடல் போறது வாய்ப்பு இருக்கு. இந்த உடல்ல இருக்கிற அவயங்கள், கண்கள், வாய், நாக்கு, ஹார்ட், லங்ஸ், கிட்னி, இதெல்லாம் கூட டிரான்ஸ்பிளான்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு நம்ம இந்த உலகத்துல இருந்து போகும்போது பல பேர் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த உறுப்புகள், இந்த உடம்பு நல்லபடியா இருக்கிறதுக்கு நல்ல உணவோட நீங்க உங்களோட நோய்கள்ல இருந்து வெளியில வரதுக்குண்டான ஒரு நல்ல ப்ரோக்ராம் தான் நான் பண்றேன். ஸோ நேர்மையா இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. என்னோட லிங்க் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, கவனமா பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க பேசு. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.